வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். ஓகே, நிச்சயமா இது ஆக்சுவலி ஒரு ஜோதிட விளக்கம் தான், யாரையும் குறை சொல்லல. இப்போ ஒரு ரெண்டு பிக்சர்ஸ் இதுல வரும். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது என்னத்தை பத்தியான விஷயம் அப்படின்னு. ஒரு விளக்கத்துக்காக இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு ஜோதிட விளக்கம் கண்டிப்பா இருக்கணும்ல. சோ அதனோட அடிப்படையில ஏன் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும், எந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்புல இப்போ நீங்க பார்த்த இந்த இன்சிடென்ட் ஒரு மலேசியாவே தெரியற அளவுக்கான ஒரு அமைப்பு. சரி, என்ன நடந்தது? பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அசிங்கம் அவமானம் வழக்கு. இத ஒரு ஜோதிடர் கேட்கிறாரு. இப்ப பேசிட்டு இருக்கும்போது யாராவது கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா அழகா ஒரே வார்த்தையில சொல்லுவீங்க, சுக்கிரன் 8ஆம் இடத்தோடு பாவத்துவ சம்பந்தப்பட்டு தசை நடத்திக்கிட்டு இருக்காரு. 2 பேருக்குமா கண்டிப்பா புத்தியாவது நடத்திட்டு இருப்பாரு. ஓகேங்களா? ஏன்னா கோச்சாரத்துல ஜென்மசனி அஸ்தமசனி இந்த விஷயம் பிளஸ் வெறும் சுக்கிரதசை 20 வருஷம் கிடையாது பண்ணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த வேர்ஸான சுக்கிரதசை என்ன பண்ணுவாரு? பெண்களால் அவமானம், பெண்கள் சார்ந்த பொருட்களால் அவமானம், எப்பொழுதுமே பெண்கள் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை, காமம் கலத்தரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு திருப்தி இல்லாத நிலை, இல்லைன்னா அதுவே இந்த மாதிரியாக ஒரு பெரிய அளவுக்கு அவமானமாக வரக்கூடிய அமைப்பு சுக்கிரன் மட்டுமே கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் தான் கலத்தரக்காரகன். அந்த கலத்தரக்காரகன் பாவத்துவம் அடைஞ்சு 8வது வீட்டோடு சம்பந்தப்படும் பொழுது இது மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும். அப்ப இது சுக்கிரதசை முழுக்க நடந்துட்டு இருக்குமா, வருஷம் வருஷம் நடக்குமான்னு கேட்டா இல்ல. இதோட சேர்ந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய ஜென்ம சனி அஷ்டம சனி, இது கேக்குறவங்களுக்கு சில பேர் இந்த விஷயங்கள்லாம் புரியும். சோ கோச்சாரத்துல ஜென்ம சனியும் அஷ்டம சனியும், அதாவது இவ்வளவும் சமாளிச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிற நம்மளோட நேரம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வேர்ஸா போறப்பதான் இது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அதாவது ஒரு மலேசியாக்கே இப்ப தெரியும், இந்த ஒரு காடியோட போட்டோவும் இந்த ஒரு ஷர்ட்டோட போட்டோவும் போட்டோன்னே இதுதான் இன்சிடென்ட். ஏன் இந்த அளவுக்கு அவமானப்படுத்துச்சு அப்படின்னா 8ஆம் அதிபதி அல்லது 8வது வீட்டோட சம்பந்தப்பட்ட தசை, பிளானட்டோடைய தசை, அந்த 8ஆம் வீட்டோட சம்பந்தப்பட்டு சுப நிலையில தசை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த காரகத்தின் வழியாக நன்மைகள், பெண்களால் நன்மைகள், பெண்கள் சார்ந்த பொருட்களால் நன்மைகள், காஸ்மெட்டிக் விஷயத்துல நன்மைகள், அழகு பொருட்கள், நளினம் அப்படின்னு சுக்கிரனோட எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கும். ஆனா 8ஆம் இடத்துல அப்படின்றது சுக்கிரனுக்கு ஒரு மைனஸ். கூடவே ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வை அப்படின்றது ரொம்ப அப்படியே வீக்கா இருக்கக்கூடிய தன்மை. இதுல என்ன பண்ணும்? பெண்களால் அவமானம், இந்த பெண்கள் சார்ந்த எல்லா விஷயத்திலும் கலத்திரம் காமம் இதை சார்ந்த விஷயத்துல 8ஆம் இடத்தினுடைய சுக்கிரனின் கெட்டு போன காரகத்தின் வழியாக 8ஆம் வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை கொடுக்கும். 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, அசிங்கம், அவமானம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ், இவ்வளவுதான். இப்ப ஜோதிடம்ன்றது எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அப்ப 8வது இடத்தோடு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் பாவத்துவ நிலையில இருந்து தன்னுடைய காரகத்தை சரியான நெறியான முறையில கொடுக்க முடியாத தன்மையில கோச்சாரத்துல ஜென்ம சனி அஷ்டம சனி வரும் பொழுது இது மாதிரியான அசிங்கம், அவமானம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ் அப்படின்ற மாதிரியான தன்மைகள். இது இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும், அல்லது அவர் 8வது இடத்துல இருந்து இந்த விஷயத்தை தொடங்கி இருக்காரு அப்படின்னா 3வது அதிபதியின் புத்தியில இந்த விஷயம் நிவர்த்தி அடையும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.